இன்னைக்கு கத்தாரோட எனர்ஜி பிளே கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். கிட்ஸ் எல்லாத்துக்குமே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கும் அண்ட் அட் த சேம் டைம் டோட்டல் எனர்ஜிஸ் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு செம்மையான பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே ஃபியூவல், சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி இப்படி எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு தீமாக வச்சு நிறைய பார்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. பார்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பாக்ஸாக வச்சுருக்காங்கல்ல அதுதான். ஒரு பாக்ஸ்லேயுமே ஒரு தீம் வச்சுருந்தாங்க. நிறைய எனர்ஜிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. டாபிக்ஸ் எல்லாமே குழந்தைங்களை விட கிட்ஸுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கேஸ்லேருந்து லிக்யூட் வர்றது, இந்த மாதிரி சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி இப்படி எல்லாத்தையுமே பற்றி வச்சுருந்தாங்க. அண்ட் கத்தாரிஸோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் இதெல்லாமே ஒரு இதில் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கேபினாக வச்சுருந்தாங்க. ஒரு 15 கேபின்ஸ் கிட்ட இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு, புதுசாகவும். ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸ்க்கு போகிறதுக்கு நெட்டில் இருந்துலாம் பாத்வே மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே இந்த பிளேஸ் பார்க்க யூனிக்காகவும் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் மேலே டீப்பான டனல் மாதிரி ஒரு ஸ்லைடுமே இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்ச பிளேஸாகவே இருக்கும். போயிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.